ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜங்கல் டேட்டாபேஸ். இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்மளோட சேனலில் கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட அனிமல் ஃபுட்டேஜஸ், டைகர் ரிசர்வ் அப்படின்னு பல ரிஸ்கான இடத்துல நம்ம எடுத்த நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். பட் இந்த வீடியோஸ் எல்லாருமே இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஃபேமிலியாக போகக்கூடிய ஒரு சாஃப்ட் ட்ரிப். எஸ், இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வழியாக குன்னூரில் இருக்க டால்ஃபின் நோஸ் அப்படின்ற ஒரு வண்டர்ஃபுல் வியூ பாயிண்ட்டை பற்றி தான். இப்போ நாங்கள் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த ரயில்வே ட்ராக் தான் மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலகிரி மவுண்டன் எக்ஸ்பிரஸ் டெய்லி போயிட்டு வரக்கூடிய அந்த ரயில்வே ட்ராக். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நம்மளுடைய சேனலில் என்றைக்குமே நம்ம ஓனாக எடுத்த கண்டென்ட் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே இந்த குன்னூரில் இருக்க டால்ஃபின் நோஸ் போயிட்டு வந்த ஒரு அனுபவத்தை தரும்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் போயிட்டு இருக்க இடம் மேட்டுப்பாளையம் ஊட்டி மெயின் ரோடு பக்கத்தில் போயிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ரோட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் ரீச் ஆகிடும். நான் ஏற்கனவே கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வர வீடியோஸ் நிறைய போட்டனால என்னோட வீடியோவை பிளாக் தண்டருக்கு அப்புறமா இந்த இடத்துலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் தூரமாக பார்த்துட்டு இருக்கிறது தான் நீலகிரி மவுண்டன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மலை மேலே ஏற போகிறோம். அதுக்கு முன்னால் வர இந்த பிரிட்ஜுக்கு பேர் தூரி பாலம். இதுக்கு வயசு 100. இதுக்கு கீழே ஓடுற ஆறுக்கு பேர் தான் சின்னக்கல்லா ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனாதான் இந்த ரூட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். இப்போ கவர்மெண்ட் சார்பாக ஊட்டி போகிறதுக்கு இ பாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால இங்கே வரக்கூடிய எல்லா வண்டிகளையும் கண்டிப்பாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இந்த இ பாஸ் சிஸ்டம் வர ஜூன் 30 வரைக்கும் நடைமுறையில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஊட்டி வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இங்கே கிராஸ் ஆகக்கூடிய எல்லா வெஹிக்கிளுமே கண்டிப்பாக செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த தூரி பாலத்தை கடந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊட்டிக்கு செல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹேர்பின் வரப்போகுது. ஒரு 5 மினிட்ஸ் டிராவலுக்கு அப்புறம் மலைகளின் அரசி இந்த இயற்கை பிரம்மாண்டத்தின் முதல் நுழைவாயிலுக்குள்ள இப்போ நாங்கள் நுழைகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த நீலகிரி மலைத்தொடர் ஊட்டிக்கு போகிறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட். இந்த ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணி சில மணித்துளிகள்லேயே இதுக்கு ரைட் சைடில் இந்த ரூட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டான காட்டேரி பார்க் போகிறதுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு வச்சுருக்காங்க. வழக்கமாக மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். இதுக்கு சராசரியாக 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். போகிற இடங்கள் எல்லாமே செம சினிக்காக சூப்பராக இருக்கும். அந்த வீடியோடைய ஃபுல் ஃபுட்டேஜ் என்கிட்ட இருந்தாலும் அதை செப்பரேட் வீடியோவை உங்களுக்காக நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பர்டிகுலராக நம்ம குன்னூரில் இருக்க டால்ஃபின் நோஸ் போகிறனால சில ஃபுட்டேஜஸ் உங்களுடைய பார்வைக்கு. நாங்கள் மலையேற ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே எங்களால் ஒரு சின்ன சில்னஸை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரோட்டுக்கு 2 பக்கமும் நிறைய குரங்குகளையும் பார்த்தோம். சில லங்கூர் வகையான குரங்குகளையும் இங்கே எங்களால் பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் இவ்வளோ வேகமாக புல்லட்டில் போகிறோன்னு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். வீடியோடைய லென்த்தை ஷார்ட் பண்ணுறதுக்காக நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டுறேன். இந்த வீடியோவில் இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நம்ம ஊட்டி போகிற வழியில் எடுத்த இந்த ஃபுட்டேஜ்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? பார்க்குறதுக்கு ஏதோ சுவிட்சர்லாந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக ஒரு இளமாலை வெயிலில் இந்த பச்சை பசியில் இந்த மரங்களை பார்க்குறதுக்கும் மேலே பூத்துருக்கிற இந்த அழகழகான பூக்களை பார்க்குறதுக்கும் நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாகவும் நம்ம கவலைகள்லாம் மறந்துருக்கக்கூடியதாகவும் இருக்குது. நம்ம போயிட்டு இருக்கிறது ஊட்டியுடைய மெயின் ரோடாக இருந்தாலும் இதுவும் வனப்பகுதியை சார்ந்தது தான். அங்கங்கே பல இடங்களில் யானைகள் கடக்கும் இடம், எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் அப்படின்ற போர்டை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஒரு ½ அன் ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு சின்னதாக பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு இடத்துல எங்கள் வண்டியை நிறுத்தினோம். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு அவேர்னஸ்க்காக தான் போர்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சோம்னா இந்த போர்டுக்கு கரெக்டாக கீழே சில அடி தூரங்கள்லேயே எங்களால் ஒரு யானை லத்தியுடைய குவியலை பார்க்க முடிஞ்சுது. காடுகளுடைய வளத்துக்கு யானைகள் தான் மிகப்பெரிய காரணம். இந்த மாதிரி யானைகளோட போடக்கூடிய லத்தியில் சின்ன சின்ன தாவரங்கள் அங்கேருந்து முளைச்சி புதிய காடுகள் வளர்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லத்திகளை பார்த்து ஒரு பயம் கலந்த ஆச்சரியத்தோட அங்கிருந்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம்.
இப்போ நாங்க இருக்கிறது ஊட்டி போறதுக்கு உண்டான 13வது ஹேர்பின் பெண்ட், அதாவது நந்தகோபால் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து எங்களால கிளியரா இந்த ஊட்டி ட்ரெயின் மலைகளை கடந்து போறக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை எங்களால பார்க்க முடிஞ்சது. அந்த ஃபுட்டேஜ் இது உங்களுக்காக. நாங்க இப்போ கிட்டத்தட்ட குன்னூர் ஜங்ஷனை நெருங்கிட்டோம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது குன்னூருடைய மெயின் ஜங்ஷன். ஸோ சிட்டி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றனால வரக்கூடிய கார்கள் எல்லாத்துக்கும் பாஸ் செக் பண்ணி கரெக்டாக ரெகுலேட் பண்ணி அனுப்புறாங்க. பட் இருந்தாலுமே அங்கங்கே சின்ன சின்ன டிராஃபிக் ஜாம் இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் குன்னூருடைய மெயின் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேருந்து நேராக போனோம்னா நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊட்டி போயிடலாம். பட் இப்போ நம்ம போயிட்டு இருக்க டெஸ்டினேஷன் டால்ஃபினோஸ் அப்படின்றனால இந்த ஜங்ஷனை நம்ம ஜஸ்ட் கிராஸ் பண்ணி இங்கேருந்து ரைட் எடுத்து அந்த போர்டு வழியாக நம்ம டால்ஃபினோஸ் பக்கம் போக போகிறோம். குன்னூர் டிராஃபிக் போலீஸ் பூத் பக்கத்துலேயே இங்கே என்னென்ன ஸ்பாட் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சைன் போர்டு கிளியராக வச்சுருப்பாங்க. இந்த போர்ட்லேயே நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இங்கேருந்து சிம்ஸ் பார்க், கோத்தகிரி, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் லேம்ஸ் ராக் அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது. பட் லேம்ஸ் ராக்ன்ற வியூ பாயிண்ட் நாங்கள் ஏற்கனவே நிறைய தடவை போயிருக்கோம். இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக டால்ஃபினோஸ் அப்படின்றனால அந்த டால்ஃபினோஸை பற்றி உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ் தான், ஒரே ரூட்டு தான். டால்ஃபினோஸ் போகிறதா இருந்தாலும் சரி, லேம்ஸ் ராக் போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரே ரூட்டு தான் போகணும். பட் லேம்ஸ் ராக் அப்படின்றது டால்ஃபினோஸ் போகிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாலே வந்துடும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குன்னூருடைய மெயின் ஜங்ஷன், மெயின் மார்க்கெட். நம்ம இப்போ கரெக்டாக குன்னூர் ஜங்ஷனை கிராஸ் பண்ணி இங்கே இந்தியன் பேக்கரி அப்படின்ற ஒரு ஃபேமஸான பேக்கரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் குன்னூருடைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம போயிட்டு இருக்க டால்ஃபினோஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டை நம்மளால ரீச் பண்ண முடியும். நாங்க இப்போ குன்னூர் ஜங்ஷனை தாண்டி டால்ஃபினோஸ் போற ரோட்ல போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல்ல எங்களால அந்த இடத்தை ரீச் பண்ணிட முடியும். எத்தனையோ பேர் எவ்வளோ இடங்களுக்கு போய் வேற லெவல் அப்படிம்பாங்க. பட் இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த வேற லெவல் அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரூட்டு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சீனிக்கா பல பிரம்மாண்டமான பள்ளத்தாக்குகள் நம்ம பக்கத்திலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் கன்வே பண்ணுறேன். ரோடு பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கும். பட் அதுக்காக தயவு செஞ்சு ஹில்ஸில் ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வாங்க. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை கட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசு வரலை. ஏன்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இதை கட் பண்ணாமல் அப்படியே எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது சில இடங்கள்ல எனக்கே டவுட் வருது, நான் இருக்கிறது நீலகிரிஸா இல்லை மூணாரோடைய டாப் ஸ்டேஷனா அப்படின்னு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்வளோ கிரீனரியா இருக்கிற பல டீ எஸ்டேட்டுகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல ஆழமான பிரம்மாண்டமான பள்ளத்தாக்குகள்.
எனக்கு முன்னாடி ரொம்ப தொலைதூரத்தில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய விளிம்பு பகுதிகள் எல்லாமே சேர்ந்து இந்த இயற்கையுடைய மொத்த அழகும் இந்த இடத்துல கொட்டி கிடக்குது. இந்த சூப்பரான சீனிக் ரோட்டில் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணதில் நமக்கு டைம் போனதே தெரியல. இப்போ நம்ம டால்ஃபின் ஹவுஸை ரீச் ஆகிட்டோம். இந்த டால்ஃபின் ஹவுஸ் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்கிங் சார்ஜஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே காரு பைக் எல்லாத்தையும் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போய் கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே என்ட்ரன் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நம்ம இந்த டால்ஃபின் ஹவுஸை பார்க்க போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டால்ஃபின் ஹவுஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டால்ஃபின் ஹவுஸோடைய என்ட்ரன்ஸ் பகுதி. நம்ம டால்ஃபின் ஹவுஸில் அந்த பார்க்கிங் ஏரியாவில் நம்மளுடைய புல்லட்டை பார்க் பண்ணிவிட்டு அது உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம்லாம் நடக்க வேணாம், கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். போகிற வழி ஃபுல்லாகவே டீ, காஃபி, பெவரேஜஸ் எல்லா விதமான கடைகளும் இங்கே இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம டால்ஃபின் ஹவுஸை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது சம்மர் லீவ் அப்படின்றனாலையும் நாங்கள் போனது சாட்டர்டே அப்படின்றனாலையும் ஏகப்பட்ட ஃபேமிலியாக நிறைய பேர் இந்த இடத்த பக்கம் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேரை நான் இங்கே பார்த்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புகழ்பெற்ற ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருக்குது. ஏகப்பட்ட ஹிந்தி சினிமா பாடல்கள், தமிழ் சினிமா பாடல்கள்னு ஏகப்பட்ட ஷூட்டிங் இங்கே எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த டால்ஃபின் ஹவுஸ் காட்சிமனுடைய வெல்கம் பாயிண்ட். இங்கேருந்து கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா இதோடைய டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ அடல்ட்ஸ்க்கு 30 ரூபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு ஜஸ்ட் 10 ரூபீஸும் வாங்குறாங்க. இங்கே நம்ம டிக்கெட் எடுத்துட்டு இப்போ வாங்க நம்ம டால்ஃபின் ஹவுஸை பார்க்க போகலாம். இப்போ நாங்கள் டால்ஃபின் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோம். இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு தேயிலை தோட்டம் சார்பாக இங்கே நமக்கு உள்ளே ஒரு டீ ஷாப்பும் கூல்ட்ரிங்க் ஷாப்பும் இருக்குது. ஸோ இந்த வியூ பாயிண்டில் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹாட் அண்ட் கோல்டு எது வேணாலும் இங்கேயே நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். இன்னொருடைய சுற்றுலா தலங்களில் மிகவும் புகழ்பெற்ற டால்ஃபின் ஹவுஸ் அப்படின்ற இந்த வியூ பாயிண்ட் உங்கள் பார்வைக்கு. இந்த வியூ பாயிண்ட்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்மளால கேத்ரின் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்டர் ஃபாலை தெளிவாக பார்க்க முடியும். இதுவே நம்ம மழை காலில் வந்தீங்கன்னா இந்த அருவி ஊத்துற சத்தம் இங்கேருந்தே நம்மளால கேட்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கும் போது அதை என்னால் கிளியராகவே கேட்க முடிஞ்சுது.
பட் போதிய மழை இல்லாத காரணத்தினால அருவியில் அந்த அளவுக்கு தண்ணீர் கிடையாது. பட் இருந்தாலும் இங்கிருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸை நம்மளால கிளியரா பார்க்க முடியும். அங்க கொஞ்ச நேரம் கீழ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, மேலே இருந்து இந்த வியூ பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு இங்க ஏகப்பட்ட பேர் சொன்னனால, இதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாரி ஒரு டவர் ஏரியா மாரி இருக்கு. இப்போ நாங்க அங்க மேல தான் நடந்து போயிட்டு இருக்கோம். வாங்க மேலே இருந்து இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டவர் ஏரியா அப்படின்னாக்க நம்ம ரொம்ப தூரம் மேலே ஏறுற மாதிரிலாம் இருக்காது. ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளால இந்த இடத்துக்கு வந்துட முடியும். ஸோ இங்கேருந்து இப்போ வாங்க இந்த டால்ஃபின் நோஸோடைய கம்ப்ளீட் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் இந்த இடத்துக்கு டால்ஃபின் நோஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்றதுக்கு உண்டான காரணமும் இங்கே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு டால்ஃபின் நோஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு எஜ்ஜில் நம்ம மக்கள் நின்றுட்டு இருக்கனால தான் இந்த இடத்துக்கு டால்ஃபின் நோஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ கீழே இருந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கும் மேலே டாப் ஆங்கிலேருந்து பார்க்கறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடைக்கானல்லையும் டால்ஃபின் நோஸ் அப்படின்ற ஒரு ஸ்பாட் இருக்குது. பட் அங்கே நம்ம போகிறதுக்கு ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் நடக்க வேண்டியிருக்கும். நான் போயிருக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ணோம். பட் இந்த நீலகிரிஸில் இருக்க இந்த டால்ஃபின் நோஸ் அப்படின்றது எல்லாருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நீங்கள் கார், பைக், எந்த டூ வீலர், எந்த பைக்கில் வந்தாலும் பார்க்கிங் ஏரியா வரைக்கும் உங்களால் வந்துட முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் நடந்து வந்தாலே உங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸாலையும் வந்து இந்த இடத்துல உங்களால் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் குரூப்பாக வந்து இங்கே செல்ஃபி எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமாக சொல்ல போனால் இந்த டால்ஃபின் நோஸ் அப்படின்ற இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் ஃபேமிலியோட வரதுக்கு ரொம்ப ஒரு சேஃபான ஒரு பிளேஸாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா நம்ம என்ஜாய் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். டூரிஸ்ட்டுக்கு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததை விட இங்கே ரொம்ப க்ளவுடியாக ஃபாகெல்லாம் அங்கங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
எப்பவுமே நான் கேட்கறது தான், நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய பலமா அமையும். தொடர்ந்து நான் இந்த மாரி இயற்கை சார்ந்த விஷயங்கள போடுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாவும் இருக்கும். தேங்க் யூ சோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.